பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் பூண்டு மசாலா. ப்ரான் வச்சு இந்த மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த எறா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறால் பூண்டு மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பூண்டு, கொஞ்சம் லெமன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தோட அளவு நிறையா இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். 1 கிலோ ப்ரான் இங்கே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 4லேருந்து 5 காஞ்ச வத்தல், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அரைக்க போகிறோம். இப்போ இந்த ப்ரானில் நம்ம கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு இதை நம்ம ஊற வச்சிடலாம். அரை லெமன் புழிஞ்சிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி இதை நம்ம எடுத்து வச்சிட போகிறோம். இந்த கிரேவியை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு இந்த இறால நல்லா புளிப்பும் இந்த உப்பும் வந்து இறங்கியிருக்கும். இன்னும் நல்லா கிரேவி வந்து நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டும் சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியாவோட வாசனை வர்ற வரைக்கும் இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளோட மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளியும் ஒரு 2-3 பூண்டு பல்லும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதங்க விடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துட்றேன். கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வதங்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். மசாலா 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அடுத்ததாக இதில் நம்ம ப்ரான் சேர்த்துடலாம். இப்போ ப்ரான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரான் வேகும்போது நிறையா தண்ணி வரும். அதனால இதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். லிட் ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம ப்ரான் வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ இந்த மசாலாவில் தண்ணி இருக்குன்னு. உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி நான் லோ ஃப்ளேமில் இது 4 மினிட்ஸ்க்கு வேக விடுறேன். இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரைஸ்க்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிலே இதை நீங்கள் இறக்கிடலாம். ஆனால் இன்றைக்கி வந்து இதை நான் சப்பாத்திக்கு செய்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் இதை திக்காக்கிக்கிறேன். இப்போ நான் லிட் க்ளோஸ் பண்ணாமலேயே தண்ணியை மட்டும் கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட இறால் பூண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இதை நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். ரொம்ப காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மிளகு வந்து 1/2 டீஸ்பூனும் காஞ்ச வத்தல் 2 இல்லை 3 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நான் சொன்ன அளவு அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இறால் பூண்டு கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரான் பிரியாணி அப்புறம் ப்ரான் 65 வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.